இது பாருங்கள் லேப்டாப்போட CPU ஃபேன். இந்த வீடியோவில் வந்து இதை நாங்கள் எப்படி க்ளீன் பண்ண போகிறோம்ன்றதை பார்க்கலாம். சிலதுகள் வந்து நட்டு இருக்கும் இதில் கலட்டுறதுக்கு, இல்லாட்டி ஒரு லொக் மாதிரி இருக்கும். இது இந்த இதில் இருந்து உள்ளுக்குள்ளே இருந்த டஸ்ட்டுகள் வந்து இதில் விழுந்துருக்கீங்க பாருங்கள். அதை வந்து நாங்கள் எடுத்து ப்ரஷ்ஷால் தட்டி இந்த இதுக்குள்ளே பாருங்கள் டஸ்ட்டாக இருக்குது. இதுதான் இந்த ஃபேன். இந்த ஃபேன் தான் இதை வந்து லேப்டாப்பை வந்து ஹீட் பண்ண விடாமல் பார்த்துக்கொள்கிறது. இது வந்துட்டு CPU கூலர்னு சொல்கிறது. பல வகையான CPU கூலர்ஸ் இருக்குது இது லேப்டாப்பை பொறுத்தளவில். இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த இந்த இடத்துல எல்லாம் வந்து லொக் போட்டிருக்குது. இங்கே பாருங்கள், பிளாஸ்டிக் தான். ஆனால் திரும்ப கலட்டி போடுறது வந்து டிஃபிகல்ட்டான விஷயம். அதுக்கு நாங்கள் பவுத் வேணுமோடி ஒட்டி நம்ம செய்கிறோன்னு சொன்னால் நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி மேலால் வச்சு இப்படி ப்ரஷ் எடுத்து ஏழுமான அளவு வந்து க்ளீன் பண்ணக்கூடிய அளவுக்கு க்ளீன் பண்ண போகிறேன். அதே மாதிரி இங்கால பக்கமும் ப்ரஷ் போகக்கூடிய அளவுக்கு வந்து போட்டு க்ளீன் பண்ணுங்கள். அதே மாதிரி இதுக்கு அடிக்கக்கூடிய கெமிக்கல் இருக்குது, உள்ளுக்குள்ளே அந்த இதுக்குள்ளே போகாத மாதிரி அடித்து க்ளீன் பண்ணணும். எங்கள் இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே கோயில் இருக்குது. ஃபேன் இதுக்குள்ளே கோயில், அதுக்குள்ளே வந்து படாத மாதிரி மேலால் அடித்து இந்த பிரச்சனை டஸ்ட்டாக இருக்குது வடிவாக க்ளீன் பண்ணி ஸ்ப்ரே போட்டு அடித்து க்ளீன் பண்ணி எடுக்கலாம். அதுபோல் இதில் அடிக்க ஆல்கோஹால் இருக்குது, ஆல்கோஹாலை வந்து போட்டு செய்யலாம். இப்போ என்கிட்ட இந்த கைவசம் இல்லை, அதனால் நான் இதை ப்ரஷ்ஷாலேயே க்ளீன் பண்ணுறேன். இல்லாட்டி லைட்டாக ஈர துணி எடுத்து சும்மா சாடையாக நினச்சி போட்டு இதில் தண்ணியில் அந்த துணியையும் போட்டு இந்த இடைவெளிக்குள்ளே வந்து போட்டு க்ளீன் பண்ணலாம். நான் க்ளீன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நான் இப்போ அந்த சொன்ன மாதிரி தண்ணியால் எப்படி நாங்கள் அதை CPU ஃபேன் வந்து அப்படி க்ளீன் பண்ணுறதை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். பார்த்துக்கொள்ளுங்க. ரைட், இப்போ கிளாஸில் தண்ணி கொண்டு வந்துருக்கிறேன். அதே மாதிரி ஒரு துணி ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க. அப்படி கொஞ்சம் நல்ல துணியாக இருக்கணும். இது நான் இந்த துணியில் வந்து நல்ல பக்கத்தில் எடுத்துருக்கிறேன். வெள்ளை துணி எடுத்தீங்கன்னு சொன்னால் டஸ்ட் இருக்கிறத வந்து இலகுவாக கண்டுகொள்ள இருக்கும். இப்படி ஒரு ஸ்கூட்டர் எடுங்க, இல்லாட்டிக்கு ஏதாவது ஒரு பொருள் எடுத்து இந்த இதுக்குள்ளே வச்சு சுற்றி கொள்ளுங்க. இல்லை இப்படி வேறு முன்னால் கூறு மாதிரி வருந்தானே அந்த முனையை வந்து தண்ணியில் துவைச்சிட்டு கொஞ்சம் வடிவாக இல்லாட்டிக்கு தண்ணியில் போட்டு முதலாவது அந்த ஒரு துண்டை வந்து அந்த துணியில் வந்து ஒரு பக்கத்தை அப்படியே நினச்சிடுங்க. இல்லாட்டி மொத்தமாக நினைக்கலாம், நீங்கள் எடுக்கிற துணியின் அளவை பொறுத்து. அப்புறம் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் இப்படி நான் செய்து காட்டுற மாதிரி முன்னால் கூறாக வரக்கூடிய மாதிரி செய்யுங்க. ரெண்டு உள்ளுக்குள்ளே வச்சுட்டு இப்படி சுற்றி எடுங்க. எடுத்துகிட்டு இதை வந்து ஒவ்வொரு இடைவெளிகளையும் வந்து இதை விட்டு பாருங்கள் க்ளீன் பண்ணலாம் லேஸாக. அதை விட இங்கே சைட்டில் வந்து செய்கிற எனக்கு லேஸு இங்கே வரவங்களுக்குள்ளே போகுது. இதில் இருக்கிற டஸ்ட்டுகள் வந்து இப்படி கேட்க வந்து இதில் இருக்கிற டஸ்ட்டுகள் வந்து எடுப்படும். எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, ரைட். மற்ற பக்கமும் வச்சு அதே மாதிரி செய்து கொள்ளுங்க. இருந்தால் நல்லா க்ளீனாக வரும். ரைட்டு, இது துணி வந்து கொஞ்சம் கொட்டணும் இருக்குமெண்டா நல்லா பாருங்கள் துடைக்கிறேன். இந்த இதுக்குள்ளாலேயும் வந்து இதுக்குள்ளே இது செய்யக்கூடியதாக இருக்குது. இப்போ நீங்கள் தனியாக இந்த 2 பார்ட்ஸாக கலட்டி எடுத்தீங்கன்னு சொன்னால் அதை விட்டு அதில் சில இடங்களில் வந்து இலகுவாக இருக்கும் கலட்டுறதுக்கு. ஒரு நட்டை கலட்டினாலே கலண்டு வந்துடும். ஃபேனை வந்து உள்ளுக்குள்ளே அக்சஸ் பண்ணுறது லேசி. இப்போ கொஞ்சம்
அப்போ இதை நான் கலட்டி காட்டும். இப்போ ஒட்டுறது வந்து கொஞ்சம் நேரம் போகுமன்றதால கொஞ்சம் அவசரமாக அந்த இதை கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ இந்த இதில் புடிமானம் இருக்கிறதால கலட்டையில் நான் இப்போ இப்படி இலகுவாக வந்து க்ளீன் பண்ணலாம் இந்த துண்டை. இந்த இதுக்குள்ளாலேயும் வந்து இது ஃபுல்லாக போகுது. இந்த பாருங்கள், இந்த ஒவ்வொரு ஃபேண்ட் ஒவ்வொரு இறகுகளையும் வந்து நாங்கள் இப்படி வடிவாக க்ளீன் பண்ணி எடுக்கணும். க்ளீன் பண்ணி எடுத்தீங்கன்னு சொன்னால் ஓகே, அப்புறம் எடுத்துகிட்டு போட்டிங்கன்னா ஓகே. இப்படி தான் இந்த CPU ஃபேன் வந்து கூலரை வந்து நாங்கள் க்ளீன் பண்ணி எடுக்கிறது டஸ்ட் இல்லாமல். இதுக்கு நான் சொன்ன மாதிரி ஆல்கஹால் இல்லாட்டிக்கு வேறு கெமிக்கல்ஸ் இருக்குது, அதை பாய்ச்சி க்ளீன் பண்ணலாம். இல்லாட்டிக்கு சும்மா நார்மல் தூசின்னு சொன்னால் சில தூசிகள் வந்துட்டு அதில் அப்பி இருக்கும், உள்ளுக்குள்ளே கலராது. அதே மாதிரி கெமிக்கலுக்கு பதிலாக தண்ணி வந்து பெட்டர். அதை கொஞ்சம் துணியில் வந்து நாங்கள் நனைச்சி போட்டு கொஞ்சம் வழியாக புளியணும். ஈரத்தோடு வந்து போச்சோன்னா இதுக்குள்ளே வந்து உள்ளுக்குள்ளே தண்ணி போயிடும். அது போச்சுன்னு சொன்னால் சிக்கல். அதுக்குள்ளே கோயிலில் தண்ணி படாத மாதிரி இதில் மட்டும் நாங்கள் இந்த இறகுகளில் மட்டும் உள்ளுக்குள்ளே படுற மாதிரி வடிவாக க்ளீன் பண்ணி சுத்தப்படுத்தி எடுத்துக்கொள்ளணும். அவ்வளோ அதான் இதை எப்படி க்ளீன் பண்ணுறன்றதை நான் அவங்களுக்கு காட்டியிருக்கிறேன். இது உங்களோட நண்பர்களுக்கு வந்து பிரியோசமாக இருக்கும்னு சொன்னால் அவங்களோட ஷேர் பண்ணுங்கள். கூடுதலாக வந்து ஹார்ட்வேர்ஸ் அதில் இன்ட்ரெஸ்டிங் இருக்கிறார்கள் படிக்கிறார்களுக்கு வந்து இதுகளை ஷேர் பண்ணுங்க. இப்படி தான் அந்த CPU ஃபேன். இதே மாதிரி தான் மற்ற டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் ஃபேன்களும் வந்து நாங்கள் அது வந்து இலகுவாக க்ளீன் பண்ணி எடுக்கலாம். அதை நான் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களுக்கு பதிவு செய்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.